சங்கர திம்பேரின் சுபஸ்வீகாரம் நடக்கும் இந்நாளில் அவரை பற்றிய சில நினைவுகளை பகிர்ந்து கொள்கின்றேன். அவர் மறைவு நமக்கு எல்லோருக்கும் ரொம்ப தாங்க முடியாத இழப்பு தான். அகால மரணம் அது மிகப்பெரிய அதிர்ச்சி நமக்கு. உயிர் புரியும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. எல்லோராலும் இந்த சூழ்நிலையை எப்படி ஏற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று தெரியவில்லை. இந்த நேரத்தில் நாங்கள் அங்கு இல்லையே என்று மிகவும் வருத்தமாக உள்ளது. எனக்கு தெரியும் அப்பா இழப்பு எவ்வளவு கடினம் என்பது. லாவண்யா, வித்யா, ஐஸ்வர்யா அவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு தான். அவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் மிகப்பெரிய இழப்பு. ஒரு குடும்பத்தூண் போல் இருந்து அவர் விழும்பொழுது அந்த சூழ்நிலை எல்லோருக்கும் மிகப்பெரிய வருத்தம். அத்திம்பேர் மிகப்பெரிய மனிதர். அவரின் அரவணைப்பு அனைவருக்கும் ஒன்றிழுக்கும். ஒரு குடும்பத்தில் அவர் ஒரு மிகப்பெரிய அளவில் இருந்தது. அவர் பங்கு நம் வளர்ச்சிக்கு அவர் உறுதுணையாக இருந்தார். அத்திம்பேர் ஒரு சிறந்த கடவுள் பக்தர், சிறந்த கொடைவள், அன்பான புருமனுடன் எல்லோரையும் வரவேற்கும் குணம் கொண்டவர். நல்ல வியாபாரம் செய்து குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வந்தார். எங்கள் நினைவுகள் அவருடன் பல உள்ளன. ஆனால் நாங்கள் அவருடன் காசி, கயா, ராமேஸ்வரம் சென்றபோது பலமுறை அவர் எங்களிடம் நன்றி கூறினார். போன வருடம் நாங்கள் அக்கா, தங்கைகள், ஷட்டகர் என்று 4-8 பேரும் பண்டரிபுரம் மந்திராலயம் சென்றபோது மிகவும் சந்தோஷமாக இருந்தார். அவர் இப்போது நம்முடன் இல்லை என்று நினைக்க வேண்டாம், நம்முடன் தான் இருக்கிறார். தினமும் அவர் நினைவு கூறும் குட் மார்னிங், டேக் கேர் மனதில் நிற்கிறது. நல்ல ஆத்மா ஈரமடி சேர்ந்தார். நினைவில் தாங்க முடியவில்லை. அவர் என்றும் நம்முடன் இருக்கிறார். நம்ம எல்லோரையும் அவர் காத்து கொண்டு இருக்கிறார். சங்கரத்திம்பேர் நம்ம கூட இல்லைங்கிறதே மனசு ஏற்றுக்கவே இல்லைன்னு. ஒரு அப்பாவாக இருந்து அப்பா ஸ்தானத்தில் எங்களுக்கு எல்லா விஷயத்தில் எங்களுக்கு கைட் பண்ணியிருக்கார். முதல்ல சம்பளம் வாங்கின உடனே முதல்ல சொன்னதே அத்திம்பேர்கிட்ட தான். இப்படியெல்லாம் சேர்த்தணும், என்னெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அப்போவே சொன்னார். காஞ்சிபுரத்துலேருந்து ஃபோன் பண்ணி அவர்கிட்ட தான் நான் பேசினேன். நான் முதல்ல எந்த ஒரு விஷயம்னாலும் நான் முதல்ல அத்திம்பேர்கிட்ட தான் சொல்லுவேன். நான் எப்போவுமே பாசிட்டிவ் திங்கிங் தான். எப்போ நல்லதே நடக்கும், கவலைப்படாதம்மா எப்போவும் சொல்லிகிட்டே இருப்பேன். நாங்கள் டூரெல்லாம் போனோம். மந்திராலயம், காசி, ராமேஸ்வரம், பண்டரிபுரம் எல்லா இடத்துலையும் ஜாலியாக இருந்தார். சிஸ்டமேட்டிக் பர்சன். டிசிப்ளின்னா முதல்ல அத்திம்பேர் தான். அவர்கிட்ட தான் டிசிப்ளினை கற்றுக்கணும். அவரை பற்றி பேசணுன்னா பேசிகிட்டே போகலாம். அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. மனசில் நினச்சி சின்ன விஷயத்தையும் யோசிச்சுட்டே உட்காந்துருக்கும். மனசார வாழ்த்துவேன். அந்த ஆசீர்வாதம் இனிமேல் அவ்வளோ இதுவாக யார்கிட்டேருந்து வரும்ன்றது யோசிச்சு கூட பார்க்க முடியல. இன்னைக்கு வர்ற காலத்துலேயும் திம்பேர் நம்ம கூடவே இருந்து நம்மளை எல்லாரையும் நல்ல வழியில் போகிறதுக்கு எப்பவும் கூட இருப்பார். ஆசீர்வாதம் எப்போவுமே இருக்கும்னு நம்பணும். சங்கரத்திம்பேரை பற்றி பேசினாலே எனக்கு ரொம்ப துக்கம் தொண்டையில் அடிக்கிறது. அவர் நான்
நம்ம வீட்டுக்கு வந்தப்போ நான் only 10 years old. எனக்கு எப்போவுமே அப்பாவாக இருந்திருக்கார். இப்போ வரைக்கும் நான் லாஸ்ட்டாக வந்தப்போ கூட என்னை கூட்டின்னு போய் பத்திரிக்கை எல்லாம் சுவாமிக்கு வச்சு பூஜை பண்ணி கோவிலில், முருகர் கோவிலில் என்னை ப்ளஸ் பண்ணி அனுப்பிச்சார். ஐ டோன்ட் நோ எப்படி அவரை மிஸ் பண்ணுறது தாங்க போகிறோன்னு. ஆனால் அவர் நம்மளெல்லாம் ப்ளஸ் பண்ணின்னு தான் இருக்கார். நமக்கு எப்போவுமே ரேவாக்கா அத்திம்பேர் ஒரு கோ டு ஃபிகர்ஸாக இருந்திருக்கா நமக்கு எல்லா ஹோல் ஃபேமிலிக்கும். எதுனாலும் உடனே நான் அவளை தான் கால் பண்ணுவேன். அவர் இல்லைங்கிறதே இப்போ என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. லாவன், வித்யா, ஐச்சு எல்லாருக்கும் மேலே என்ன பெரிய பொண்ணுன்னு எப்போவுமே எனக்கு அப்பாவாக இருந்திருக்கார். என்னோட ஓன் அப்பாவோட நான் இருந்ததை விட சங்கர் அத்திம்பேரோட தான் நிறைய நாள் எனக்கு அப்பாவாக நான் இருந்திருக்கேன். அதனால் அவரோட அன்பும் ஆசையும் நம்ம எல்லாருக்கும் எப்போவுமே இருக்கும். அவர் ஒரு மறக்க முடியாத பர்சனாலிட்டி. நம்ம வீட்டுக்கே பில்லர் அவர். அவரோட ஆத்மா சாந்தி அடைஞ்சு நம்மளுக்கு எப்போவுமே வாழ்த்தின்னு இருக்கோம். எல்லாருமே தைரியமாக அதை ஏற்றுக்கணும், நம்பணும். அவர் நடத்தின கைடன்ஸில் நம்மளும் ஃபாலோ பண்ணணும். ஹலோ பெரியம்மா, லாவன், வித்து அண்ட் ஐஸ். பெரியப்பா போனது எல்லாருக்குமே பெரிய வருத்தம். ஒரு இர்ரீப்ளேசபிள் லாஸ். பெரியப்பா கண்டிப்பாக இந்த என்டையர் ஃபேமிலியோட நம்ம இருக்கிற எல்லாரோட பொசிஷன், நிலைமை, நம்ம எல்லாம் முன்னுக்கு வந்ததுக்கு கண்டிப்பாக பெரியப்பா தான் தூண் இந்த என்டையர் ஃபேமிலிக்கு. ஸோ அதனால் பெரியப்பாவோட லாஸ் இர்ரீப்ளேசபிள். பட் பெரியப்பாவோட பிளெஸ்ஸிங்கும் ஃபிசிக்கலி இல்லைனாலும் பெரியப்பாவோட பிளெஸ்ஸிங் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் எப்போவுமே இருக்கும். கண்டிப்பாக பெரியப்பா பற்றி மெமரிஸ் எவ்வளவோ இருக்குது. சின்ன வயசில் நம்ம எக்மோர் ஆற்றுலேருந்து பெரியப்பா, அப்பயே நாங்களாம் சின்ன பசங்க. பட் பெரியப்பாவோட அந்த டால் ஸ்டேச்சர், அப்பயே ஒரு இன்டிமிடேட்டிங் ஃபிகர் பெரியப்பா. கோவெல்லாம் பட்டு நான் பார்த்துருக்கேன். அகெயின் வித்யா, ராமு, நாங்கள் எல்லோரும் விளையாடும் போது பெரியப்பா ஸ்ட்ரிக்டாக இருந்து அதெல்லாம். பட் என்கிட்ட இது வரைக்கும் ஒரு நாள் கூட பெரியப்பா திட்டியோ கோவப்பட்டோ அந்த மெமரியே எனக்கு இல்லை. அதே மாதிரி பெரியப்பா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகியோ இல்லை எதை பற்றி புலம்பிலாமோ நான் த்ரூ அவுட் நான் பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட பார்த்தது கிடையாது. ஸோ இதெல்லாம் எங்களுக்கும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம எல்லாருக்குமே ஒரு லேர்னிங், எப்படி இருக்கணுங்கிறதுக்கு. கோவப்படுற அவ்வளோ பெரிய கோவம் இருந்த பர்சன் கூட பெரியப்பாவோட அந்த லவ்விங் நேச்சர், பெரியப்பாவோட ஜஸ்ட் ஒரு சிரிப்பு, விபூதி இட்டுண்டு ஜஸ்ட்டு டேக் கேர்ப்பா அப்படின்னு தோளில் தட்டி கொடுக்குற அந்த மெமரி என்னால் மறக்கவே முடியாது எப்போவுமே. அது காலேஜ் பீரியட்லேயும் சரி. நான் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் இயர் இந்தியா வந்திருந்தம்போது கேரளாலேருந்து நான் தனியாக வந்தேன் சென்னைக்கு. அப்போ கூட நேரம் மடிப்பாக்கம் தான் வந்தேன், ஆற்றுக்கு தான். அந்த மாதிரி அகெயின் பெரியப்பாவை பார்த்தாலே ஒரு நிஜமாகவே ஒரு ஸ்ட்ரென்த்து தான் அது எல்லாருக்குமே. ஸோ அந்த மாதிரி எத்தனையோ மெமரிஸ் தான், குட் மெமரிஸ் பெரியப்பாவை பற்றி. அதான் பெரியப்பா ஃபிசிக்கலாக இல்லைனாலும் நம்ம எல்லாரும் பெரியப்பாவை எப்போவுமே நினச்சிட்டே தான் இருக்க போகிறோம். அதே மாதிரி பெரியப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸும் நமக்கு எப்போவுமே இருக்க போகிறது. ஸோ நீங்கள் எல்லோரும் ஸ்டே ஸ்ட்ராங் அண்ட் தென் நம்ம எல்லோரும் லெட்ஸ் ஓவர் கம் த ஷாக். டேக் கேர், பாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நான் ஒரு சின்ன வீடியோ பண்ணலான் இருந்தேன். பெரியப்பாவோட டெத்தை பற்றி ஒரு ரிமெம்பரன்ஸ் மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சங்கர் பெரியப்பா செத்துட்டா அப்படிங்கிறதே ரொம்ப அப்செட்டிங்காக இருக்குது. என்னால் பெரியப்பா இல்லை அப்படிங்கிறது என்னால் நினச்சே பார்க்க முடியல.
அவர் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஃபேமிலிக்கு ஒரு பெரிய ஃபாதர் ஃபிகராக இருந்தார். அம்மா வந்து எப்பப்பா சொல்லினே இருப்பா, எனக்கு இப்போ வந்து எங்கள் அப்பா சீக்கிரமே போயிட்டா வந்து எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா வந்து நான் வந்து எப்பயுமே பெரியப்பா கிட்ட தான் போய் நிற்பேன். அண்டு என்றைக்குமே வந்து எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்கா என்ன சுச்சுவேஷன்லேயும். அதனால் வந்து என்னோட நான் வந்து அம்மா வந்து இங்கே மாட்டின்ட்டாலே அமெரிக்காவில், இந்தியாவில் இந்த மொமெண்ட்டில் வந்து பெரியம்மாவோட இழுக்க முடியலையேங்கிறத நினச்சி நான் இன்னும் வருத்தப்பட்டேன். மற்றபடி வந்து என்னோட மெமரிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து பெரியப்பாவோட நான் வந்து நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதுங்கிறது சபரிமலை ட்ரிப்புக்கு போகிறப்ப நாங்கள் ஒரு தடவையும் வந்து அந்த ட்ரிப்பில் வந்து பெரியப்பா தான் வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு நினைவு இருக்கிறது வரைக்கும் இப்போ தானம் பண்ணணும், ஏதாவது டொனேட் பண்ணணும், இல்லை நாங்கள் சாப்பாடு எங்களுக்கு வேணும் அப்படின்னா பெரியப்பா தான் வந்து எப்பயுமே வந்து ஹெல்ப் பண்ணுவா அந்த மாதிரி சினாரியோவில். அண்டு அந்த ட்ரிப்ஸில் எல்லாமே வந்து ஒன்றா நடக்கிறது, எல்லோரும் சேர்ந்து பேசின்னு போகிறது, அது எல்லாமே வந்து ஒரு பெரிய மெமரி தான் எனக்கு. அண்டு அது அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ நினச்சி பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அட் த சேம் டைம் பெரியப்பா இல்லைங்கிறத நினச்சி கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அப்புறம் வந்து பெரியப்பாவும் வந்து என்ன மாதிரி ஒரு பெரிய கிரிக்கெட் ஃபேனாக இருந்தா. அண்டு ஐநாவரத்தில் நாங்கள் வந்து நிறையா கிரிக்கெட் மேட்சஸ் சேர்ந்து பார்த்துருக்கோம். அண்டு பயங்கர இன்வால்வ்டாக இருப்பா மேட்ச் பார்க்குறப்பெல்லாம். அண்டு டெக்னிக்கலாக நிறையா விஷயம் பேசியிருக்கா எங்கள் எல்லாரோடையும். அண்டு அதெல்லாமே வந்து எங்களுக்கு வந்து இவங்களாமே இவ்வளோ பேஷனேட்டாக இருக்காங்களே இந்த ஏஜில், நம்மளும் அதே பேஷன் எக்ஸிபிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு லெசன்ஸ் கண்டிப்பாக. மற்றபடி வந்து நிறையா நல்ல விஷயங்கள். பெரியப்பானாலே எங்கள் எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்திருக்கு, மரியாதையும் இருந்தது, ஆனால் பயமும் இருந்தது. அண்டு நிறையா லெசன்ஸு எனக்கு ஸ்பெசிஃபிக்காக. அண்டு இந்த எல்லா லெசன்ஸையும் நான் வந்து நிலா நவ்யாவுக்கு அவங்க வளர நான் வந்து சொல்லின்னு இருப்பேன். ஸோ மற்றபடி வந்து நான் நேவா பிரிமா அண்டு லாவண்யா, வித்யா அண்டு ஐஸ்வர்யா உங்கள் எல்லோரும் இந்த மொமெண்ட் வந்து ரொம்ப கஷ்டமான மொமெண்ட்டு. ஆனால் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. நாங்கள் வந்து இன்றைக்குமே உங்களை நினச்சிட்டு இருப்போம், பெரியப்பாவையும் நினச்சிட்ருக்கோம். இன்றைக்கி வேணால் எங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம். நீங்கள் இந்தியாவுக்கு நாங்கள் வரப்போ கண்டிப்பாக அவங்கள வந்து எல்லாரையும் பார்க்குறோம். அண்ட் டேக் கேர், ஸ்டே ஸ்ட்ராங். இது வரைக்கும் வீடியோஸ் நம்ம அதில் இருக்கிற பெரியவாளோட பர்த்டேஸ்க்கோ இல்லை ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ்க்கோ தான் நம்ம பண்ணியிருக்கோம். சங்கர் பெரியப்பா இல்லை இந்த உலகத்தில், அவரோட ரிமெம்பரன்ஸாக ஒரு வீடியோ பண்ணி அனுப்பணும் அப்படிங்கும்போது அதை நினச்சே பார்க்க முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் இல்லை அப்படிங்கிறதே நம்ப முடியல. ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு விஷயம் மனசில் நிம்மதி என்ன அப்படின்னா, பெரியப்பா ஒரு மிகப்பெரிய புண்ணிய ஆத்மா. எந்த ஒரு கஷ்டமும் படாமல் நல்ல விதமாக சத்கதி அடைஞ்சதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இன்னுமே எனக்கு வந்து பெரியப்பா அப்படின்னா ஒரு சிரிச்ச முகம், ஒரு வெல்கமிங் பர்சனாக தான் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அப்படின்னுலாம் சின்ன வயசுலலாம் சொல்லும் போதெல்லாம் நான் பர்சனலாக பார்த்தது கிடையாது. ஏன்னா அவரை நான் எப்பயாவது தான் நான் அதெல்லாம் போய் தங்கியிருக்கேன், நான் பார்த்துருக்கேன். பட் எப்பயுமே அவர் வந்து அன்பை மட்டும்தான் காமிச்சிருக்கார். எனக்கு வந்து அவள் 3 பொண்கள்கிட்டையும் அவர் வந்து ரிவீல் பண்ணுற அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும். நான் இன்ஃபேக்ட் எங்கள் அப்பா கிட்டலாம் கூட நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க பாரு பெரியப்பா, எவ்வளோ அழகாக வந்து பொண்கள் வந்து ஆசையாக இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நான் பெரியப்பா பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பாட்டி சொல்லி தான் எனக்கு வந்து, சங்கர் ராமன் சொன்னாலே போகிறோம், பாட்டி வந்து
அவன் இல்லைன்னா எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு. ஏன்னா தான் சொந்த குழந்தைகள் சொந்த குடும்பத்துக்கு பண்ணுறது இல்லாமல் கூட பிறந்த எல்லாரையுமே, ரேவா பெரியம்மா கூட பிறந்த ஃபுல் ஃபேமிலி, அவரோட கூட பிறந்த அத்தனை ஃபேமிலிக்குமே ஒரு செல்ஃப்லெஸ்ஸாக நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கிறதெல்லாம் தேவையில்லை. நம்மளுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யணும்னா நம்மளால் முடிஞ்சால் செஞ்சிடணும், நம்மளால் முடியலன்னா கூட செய்யணுங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி இந்த காலத்தில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் பார்த்தது கிடையாது அந்த மாதிரி ஒரு தாராள பிரபு, அக்ஷய பாத்திரம்லாம் சொல்லுவா இல்லையா. ஸோ அதோட லிட்ரல் மீனிங் பெரியப்பாவாக இருந்திருக்கா. எனக்கு அப்பா நிறைய பெரியப்பாவோட நல்ல குணங்கள்லாம் பற்றி பேசும்போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். மோர் தேன் மெமரிஸ், எனக்கு இப்படி ஒரு நல்ல ஆத்மா நம்ம கூட இல்லை அப்படிங்கிறத நினச்சா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பெரியமாக்கும் சரி, லாவன், வித்து, ஐஸ்வர்யாவுக்கும் அவர் எவ்வளோ பெரிய சப்போர்ட்டிவாக, எவ்வளோ முக்கியமான கட்டங்களில் எனி டைம் ஹெல்ப்பாக இருந்திருக்கார். மனசார ஃபுல் பேர்டனையும் பார்த்துட்டுருக்காருன்னும் போது அவளோட லாஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவரோட ஆன்மா நம்ம எல்லாரையும் கைட் பண்ணும், நம்மளை வழிபடுத்தும். எனக்கு அதில் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. Shankar Peripa, we miss you so much. நம்பவே முடியலை that you're not with us anymore. நான் ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்தது, உங்கள் கூட மெமரி ஷேர் பண்ணியது வாஸ் அடா கல்யாணம். நீங்கள் அவ்வளோ ஹோல் ஹார்ட்டடாக டான்ஸ் பண்ணினால நீங்கள் சொன்னால் இது மாதிரி நீங்கள் முன்னாடி டான்ஸே ஆடலை. எப்போவுமே உங்களை பார்க்கும்போது யூ லுக் லைக் someone who exudes strength, positivity, and அவ்வளோ உங்களோட ப்ரெசன்ஸே fills our heart with security and warmth. And the guiding light we will definitely miss, and I'm pretty sure you're still around watching over us, guiding us throughout. நாங்கள் எக்கச்சக்க ஸ்டோரிஸ் we have heard of you from Meerama, Goma Chitti, Gautam, Aditya, and incredible stories, and even for what kind of a role model you've been to Lavanaka, Vidyaka and Aisha. Unbelievable, the pillar of strength that you were for them. That's incredible. We'll always miss you, we'll always remember you, but I'm pretty sure that you have been such a great person and you have left that amazing legacy behind. So உங்களோட லெகசியோட உங்களோட கிட்ஸ் அண்ட் கிராண்ட் கிட்ஸ் கூட யூ வில் பி லிவிங் த்ரூ ஆல் ஆஃப் தெம். ஸோ யூ வில் கண்டினியூ இன் our hearts and in our lives. Love you. 13வது நினைவு நாள் ஃபார் நம்ம சங்கர் பெரியப்பா இன்னைக்கு. அதனால சரி ஒரு குட்டியாக ஒரு 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 மெமரி வீடியோ மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ இப்போ நான் அதான் பெரியப்பாவை பற்றி ஒரு சின்ன என்னோட குட்டி மெமரியை நான் ஷேர் பண்ணுறேன். நான் எங்களெல்லாம் வளர்த்தது அப்பா அம்மா இருந்தாலும் பெரியப்பா அப்படின்றது எங்களோட பெரிய அப்பா தான். ஆக்சுவலி அவர் எங்களுக்கு ஃபாதர் ஃபிகர். எப்போவுமே பெரியப்பாவை நல்லா இம்ப்ரெஸ் பண்ணணும், பெரியப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கணும், பெரியப்பா அவரோட ஒப்பீனியன், அவரோட என்ன பிடிக்கும் பிடிக்காது அது எல்லாமே எங்களையும் அஃபெக்ட் பண்ணி எங்களை ஒரு நல்ல ஒரு ஒபீடியண்ட்டாக, ஒரு நல்ல டிசிப்ளின்டாக, ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக எங்களுக்கு எல்லாருக்காகவும் இருந்திருக்கா. அண்ட் அவர் பண்ண அந்த கர்மா அவரோட குட்வில் எங்க மூலியமா இந்த என்டையர் ஃபேமிலியை நம்மளை காப்பாத்திடும் அப்படின்றதுல நான் ரொம்ப நான் நிஜமாவே நான் அதை நம்புறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ் நான் காலேஜுக்கு போகிறது நானும் பெரியப்பாவும் தனியாக நாங்கள் சென்னையிலேருந்து ட்ரெயின் பிடிச்சி திருச்சியில் போனோம். திருச்சியில் என்னை நாங்கள் ஒரு கார் நாங்கள் எடுத்துகிட்டு நாங்கள் என்ன ஹாஸ்டலில் கொண்டு போய் டே 1 காலேஜில் விட்டது பெரியப்பாவோட தான். பெரியப்பாவோட வெல்விஷ்னால தான் எங்களால் இப்போ இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் இப்போ வாழ்க்கையில் இருக்கோம்னா அது ஒன் ஆஃப் த வெரி வெரி பிக் ரீசன்ஸு பெரியப்பா தான். அண்டு நம்ம ஒரு பெரிய எக்ஸ்டெண்டட் ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான் நம்ம அயனாவரம்ன்றது ஒரு வீடு இது நம்மளோட அங்கே எங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாமே அங்கே இருக்குது. ஒரு பெரிய ஃபேமிலி, ஒரு பெரிய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலின்ற அந்த ஃபீலிங்கு எங்களுக்கு அந்த பெரியப்பான்ற அந்த ஒரு பெரிய அப்பான்ற அந்த ஒரு ஸ்தானம் பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. ஸோ பெரியமா, லாவன், வித்யா, ஐஸ்,
உங்களுக்கு பிரதர்ஸ் நாங்கள் நல்ல ஒரு பில்லர்ஸ் மாதிரி 4-5 பிரதர்ஸ் இருக்கோம். வேர்ல்டு ஃபுல்லாக நெட்வொர்க் இருக்குது, கான்டாக்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும், எந்த மாரல் சப்போர்ட், எந்த சப்போர்ட்னாலும் நாங்கள்லாம் இருக்கோம். நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க. பெரியப்பாவோட கர்மா எங்ககிட்ட வந்துருச்சு, அதனால் நாங்கள் இருக்கோம். ஸோ எல்லாருமே இருக்கோம், அப்பா அம்மா எல்லாருமே இருக்காங்க. ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு எல்லாரும் நம்ம சந்தோஷமாக இருப்போம். சந்தோஷமாக நம்ம இந்த டே நம்ம மெமரிஸ், குட் மெமரிஸை யோசிப்போம். அதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ. ஷங்கர் பெரியப்பானாலே என் மைண்டுக்கு வர முதல் வார்த்தை மெக்னானிமஸ் ஆர் அ வெரி ஜெனரஸ் பர்சன். மீராமா நிறைய கதை சொல்லியிருக்கா ஷங்கர் பெரியப்பா பற்றி. யங்கர் வென் தேவர் யங்கர் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு வித் ரெஸ்பெக்ட் டு ஃபைனான்சஸ் ஆர் இமோஷ்னல் சப்போர்ட் ஆர் ஃபிசிக்கல் சப்போர்ட். எப்போவுமே அவர் தான் முதல் ஆளாக எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நிறைய கதை சொல்லியிருக்கா. எப்போவுமே நான் எனி ஃபங்க்ஷன் இல்லை ஒரு கல்யாண ஈவெண்ட்ல பெரியப்பாவை பார்க்கறச்ச அவர் முகத்திலேயே ஒரு தேஜஸ் தெரியும். ரொம்ப கம்பீரமாக ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துண்டு ரொம்ப சிரிச்ச முகத்தோட பேசி பழகுவார். அவர் பார்த்த உடனே எவ்ரிதிங் இஸ் வெல் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும். He was not just a father figure to his family, but the entire Chennai Cousins group ஓட ஒரு ஆலமரம் மாதிரி இருந்திருக்காரு. இன்னும் டைஜஸ்ட் பண்ண முடியல தட் நெக்ஸ்ட் இப்போ கல்யாணத்துலலாம் பெரியப்பா இருக்க மாட்டா அப்படிங்கிற ஒரு தாட்டே என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியல. பட் கண்டிப்பாக எனக்கு என்ன தோணுதுன்னா he didn't leave us, he just left us physically. கண்டிப்பாக எங்கே இருந்தோ நம்ம எல்லாரையும் பார்த்துண்டு பிளஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ரியலி மிஸ் ஹிம் அ லாட். எல்லாருக்கும் நமஸ்காரம். பெரியப்பா இப்போ நம்மளோட இல்லைன்றது என்னால் யோசிச்சே பார்க்க முடியல. பெரியம்மா, லாவண்யாக்கா, வித்யாக்கா, ஐஸ்வர்யா தவிர நம்ம என்டையர் ஃபேமிலிக்குமே இது ஒரு மிகப்பெரிய லாஸாக இருக்குது. பட் ஐ ஹோப் எவ்ரிபடி வில் கம் அவுட் ஆஃப் திஸ் ஸ்ட்ராங் அண்ட் அலாங் வித் தி பிளெஸிங்ஸ் ஆஃப் பெரியப்பா. எனக்கு பெரியப்பாவோட மெமரிஸ்னு பார்த்தா நாங்கள் எல்லோரும் இன்னும் சபரிமலை ட்ரிப் போகிறது, அங்கே எல்லோரோடையும் ஜாலியாக பேசிண்டு, அப்புறம் பஸ் ட்ரிப்லலாம் நல்லா ஜாலியாக பாடிண்டு, அப்புறம் நாங்கள் மலை மேலே ஏறும்போது நாங்கள் என்ன கேட்டாலும் எங்களோட வெயிட் பண்ணி இருந்துட்டு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஜாலியாக வந்திருக்கா. அதை தவிர எனக்கு பெரியப்பாவோட ஐனாவரத்தில் நிறைய மெமரிஸ் இருக்குது. எப்போல்லாம் நான் ஐனாவரம் போகிறேனோ எப்போவுமே ஒரு பெரிய ஸ்மைலோட, வெல்கமிங் ஹார்ட்டோட இருப்பா. அங்கே கூட நான் என்ன கேட்டாலும் எல்லாத்துக்குமே ஓகேன்னு சொல்லுவாள். எனக்காக எல்லாமே விழுந்து நிறையா பண்ணியிருக்கா பெரியப்பா. எனக்கு மட்டும் இல்லை, பட் என்டையர் ஃபேமிலிக்குமே ஒரு பெரிய தூணாகவும், யார் என்ன கேட்டாலும் ஒரு ஓப்பன் ஹேண்ட்ஸோட ஹெல்ப் பண்ணியிருக்கா பெரியப்பா. He has been a great example for all of us, and let's all cherish his sweet memories and keep him in our thoughts and prayers always. Take care, everyone. It's still hard to believe that Shankar Periyappa is no longer with us. He was a father figure, a guiding light, and the voice of reason in so many aspects of life. When I picture his face, I still think of love, peace, and serenity. It felt like he brought a warm light and calming influence to everyone around him, wherever he went. When I was a child, I still remember running up the stairs in Ainavaram
And then he would always give me the most warm and caring hug. And even when I spoke to him in February this year, it felt like you were standing under an umbrella while it was raining outside, and he was a shelter and he was a warmth. He has a pure character and spirit. Whenever I spoke to him, it just felt like he was a reminder that simply being a kind-hearted, compassionate and loving person to everyone around you is truly one of the most important aspects of life. To Lavan, Vidya, Aishwarya and of course Reva Perima, I'm so sorry for your loss. I still see the same love, calmness and joy for life that Peripa had reflected in his children and in Reva Perima. He's raised a wonderful family, and I think his legacy and impact will continue to be felt for generations to come.